வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்சி ரெசிடியூ தியரம் பேஸ் பண்ணி another எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நிறைய டைம் கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். கிவன் எஃப் ஆஃப் இசட் சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் பை z minus 1 z minus 2 கொடுத்துருக்கும். ஸோ நம்ம போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நம்ம போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக டினாமினேட்டர் ஈக்குவல்ஸ் டு 0 போடுறோம். இப்போ நம்ம டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், z minus 1 z minus 2 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? எய்தர் z minus 1 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லை z minus 2 0வாக இருக்கணும். ஸோ ஒரு பாசிபிலிட்டி z ஈக்குவல் டு 1 ஆர் z ஈக்குவல் டு 2, ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம எல்லாமே ஆல்ஃபா பீட்டா வச்சு பார்த்ததுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா z ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா ஒரு வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம், பீட்டா வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். z ஒரு வேல்யூ ஆல்ஃபா ஒரு வேல்யூ பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ எது லைஸ் இன்சைட் எது லைஸ் அவுட் சைட் பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். சர்க்கிள் என்ன சர்க்கிள் கொடுத்துருக்கோன்னு பார்த்தா கிவன் சர்க்கிள் மாடுலஸ் z ஈக்குவல்ஸ் டு 3 கொடுத்துருக்கும். ஸோ ஆல்ஃபா வேல்யூ 1 தான், பீட்டா வேல்யூ 1 தான். ஸோ போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா லெஸ் தென் 3 தான். ஏன்னா ஆல்ஃபாக்கான வேல்யூ 1, பீட்டாக்கான வேல்யூ 2. அப்போ என்ன ஆகுங்க, ரெண்டுமே லைஸ் இன்சைட் தான். போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா லைஸ் இன்சைட் த சர்க்கிள் தான், இன்சைட் சி. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரெண்டு ரெசிடியூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ரெசிடியூ 1 ஃபைண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ரெசிடியூ 1 வரும், ரெசிடியூ 1. ஸோ R1 ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு a pole ஆஃப் ஆர்டர் 1. அது என்ன ஆர்டர் 1ன்னா z மைனஸ் 1ஓட மேக்ஸிமம் பவர் 1 தான், z மைனஸ் 2ஓட மேக்ஸிமம் பவர் 1 தான். ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 1. இதுக்கான ஃபார்முலா எழுதணும் என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட் z டென்ஸ் டு a, ஜென்ரல் ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், z மைனஸ் a இன்டு எஃப் ஆஃப் z. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம ஏக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆல்ஃபா யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணுறோம், இசட்டுக்கான வேல்யூ ஸோ ஆல்ஃபா. அப்போ என்ன ஆகும், இசட் சார் லிமிட் இசட் டென்ஸ் டு ஆல்ஃபா இசட் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். நம்ம எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ தான் நான் மாற்றி எழுதுறேன். ஸோ இது எப்படி மாற்றி எழுதுறேன்னா இசட் மைனஸ் இது ஆல்ஃபானும் இதை பீட்டான்னு எடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம உள்ள சம்மில் போட்டோம்னா சைன் பை இசட் ஸ்கொயர், எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ சைன் பை இசட் ஸ்கொயர் and cos pi z square by z minus alpha z minus beta. சரிங்களா? அப்போ z minus alpha z minus alpha கட்டாயம். இப்போ z பதில் என்ன போடணும், ஆல்ஃபா போடணும் இல்லைங்களா? இப்போ z பதிலாக ஆல்ஃபா போடணும். ஆல்ஃபாக்கான வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 1 தெரியும். அப்போ இங்கே 1 போடணுமா, z பதிலாக 1 போடணும். அப்போ சைன் பை z ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான், ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னா 1 தான். ஏன்னா ஆல்ஃபாக்கான வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஹோல் டிவைடட் பை இங்கே இசட்டுக்கான வேல்யூ ஆல்ஃபா போடுவோம் அண்டு பீட்டா. ஸோ ஆல்ஃபாக்கான வேல்யூ 1 தெரியும், பீட்டாக்கான வேல்யூ 2ன்னு தெரியும். ஏன்னா ஆல்ஃபா இஸ் 1, பீட்டா இஸ் 2. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும், கீழே -1 கிடைக்கும், கீழே -1 கிடைக்கும், மேலே சைன் பை, மேலே சைன் பை ப்ளஸ் காஸ் பைன்னு கிடைக்கும். நமக்கு நல்லா தெரியும் சைன் என் பை வேல்யூ 0, n ஈக்குவல் டு 0 1 2 அப்படி போயிட்டே இருந்தான். சப்போஸ் காஸ் என் பைனா வேல்யூ -1 பவர் n ஈக்குவல் டு 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கு. இல்லை காஸ் சைன் பை மட்டும் பேசணும்னா 0, காஸ் பை மட்டும் பேசணும்னா -1.
அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு sin பைனா 0 ஆயிரும். cos பைக்கான வேல்யூ -1 ஆல்ரெடி கீழே -1. ஸோ மேலேயும் -1 கீழேயும் -1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும் 1 கிடைக்கும். அதாவது R1 ரெசிடியூ 1ஓட வேல்யூ 1. சரிங்களா? அடுத்து ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும். ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும். ஃபார்முலா சேம் தான். ஆனால் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரெசிடியூ 2 அதாவது ரெசிடியூ at z ஈக்குவல் டு பீட்டா. இதுவும் ஒரு சிம்பிள் போல் தான். ஆர்டர் 1 தான். ஆர்டர் 1. ஸோ இங்கே ஆல்ஃபா போட்ட இடத்துல பீட்டா போடுவோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் லிமிட் z டென்ஸ் டு பீட்டா z மைனஸ் பீட்டா இன்டு f ஆஃப் z. அதாவது cos phi z ஸ்கொயர் plus sin phi z square by z minus alpha z minus beta. சரிங்களா? இப்போ z minus beta கட்டாயம். இப்போ பீட்டாக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ பீட்டாக்கு வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 2, ஆல்ஃபாக்கான வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ பீட்டா சப்ஸ்டிட் பண்ணாகும் cos pi z ஸ்கொயர். இசட்டுக்கு பதிலாக பீட்டா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் 2 ஸ்கொயர் ஆயிருமா ப்ளஸ் சைன் பை இசட் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ஆயிருமா பை இசட்டுக்கான வேல்யூ பீட்டாக்கான வேல்யூ 2 மைனஸ் ஆல்ஃபாக்கான வேல்யூ 1. அப்போ கீழே என்ன கிடைக்கும் டினாமினேட்டரில் 1 தான் கிடைக்கும். நியூமரேட்டரில் 2 ஸ்கொயர்னா 4. ஸோ காஸ் 4 பை ப்ளஸ் சைன் 4 பை கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் sin n பைனா வேல்யூ 0. sin n பைக்கான வேல்யூ 0. என்னுக்கு 0, 1, 2, 3 என்ன போட்டாலும் 0 தான். cos n பைக்கான வேல்யூ -1 பவர் n. இப்போ cos 4 பைக்கான வேல்யூ -1 பவர் 4. இப்போ மேலே ஈவன் நம்பர் இருக்கு. மேலே ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா கட்டாயம் +1 தான் வரும். சப்போஸ் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா -1 வந்துடும். ஸோ cos 4 பைக்கான வேல்யூ +1 தான். sin 4 பைக்கான வேல்யூ 0. ஸோ ஃபைனலாக R2ஓட வேல்யூ அதுவும் 1 தான். ஸோ ரெசிடியூ 1 அண்ட் ரெசிடியூ 2 ரெண்டுக்குமே வேல்யூ என்ன கிடைக்குது 1 தான் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம காட்சி ரெசிடியூ தியரத்துக்கு போகிறோம். பை டெஃபினேஷன் ஆஃப் காட்சி ரெசிடியூ தியரம். காட்சி ரெசிடியூ தியரத்து படி போனால் ஸோ இன்டகரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் dzக்கான வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா 2 pi I into sum of residues at f of z. நம்ம கையில் 2 ரெசிடியூஸ் இருக்கு. ஏன்னா both points lies inside. So residue 1 plus residue 2. So 2 pi I 2 ரெசிடியூவான வேல்யூ 1 தான். ஸோ 1 + 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 2 pi I into 2. ஸோ நமக்கு கொடுத்த சம்மோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 pi I. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.